வண்டி இப்போ எங்கே பார்க் பண்ணுறது? ஆ ஆ சரி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உள்ள ஆ எது? ஆ ஓகே. ஆ சரி, இப்போ என்ன பண்ணலாம், எங்கே போகலான்னு ஐடியா? ஆ ஆ ஆ ஓகே. சரி ஓகே, எங்கே வேணாலும் போகலாம், எனக்கு ஓகே. ஓகே ஓ எங்கே? ஓகே, அப்போ ஈஸா உள்ள. சரி ஓகே, வரும்போது பார்த்துக்கலாம் வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. காய்ஸ் இப்போ ஈஸாக்கு முடிச்சுட்டு அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அது கவனிக்கல காய்ஸ், அண்ணன் தாங்க சொன்னார் நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு வெள்ளையங்கிரி போயிட்டு வரீங்களா, ஈஸாக்கு போயிட்டு வரலான்னு சொன்னானுங்க பசங்க. ஆனால் வெள்ளையங்கிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள், கேட் ஓப்பனில் இருந்தால் போய் டப்புன்னு போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி வாங்க காய்ஸ். ஆனால் ரோடு பாயிண்ட்டை வியூ பாருங்களேன், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேறு லெவலுங்க. இவனை பாருங்க அட்டூழியம் பண்ணுறான். டேய் செல்ஃபி சீக்கிரம் வீடியோ போடுறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவதா சொல்லியிருக்காங்க கைஸ். நம்ம பார்க்கலாம், வெள்ளையங்கிரி போயிட்டு வரும்போது ஈஸாக்கு போயிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு போயிட்டு வரும் கைஸ். எப்படி இருந்தாலும் நம்ம வெள்ளையங்கிரி பிளான் பண்ணல, பட் இருந்தாலும் வெள்ளையங்கிரியும் பிளான் வந்துருச்சு. அவங்க வயல பசங்க வயலே வெள்ளையங்கிரி போகலான்ட்டானுங்க. அடடா ரோடு சரியில்லை கைஸ். உங்களுக்கு வியூ பாயிண்ட் தெரியுதா? நைட் டைமில் போகிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது கைஸ். ஓகே, நம்ம இப்போ வெள்ளையங்கிரி போயிட்டு அப்படியே ஈஸாவுக்கு போய் சாமி கும்பிட்டு சாத்தடி எவ்வளோ பெரிய பள்ளம். உண்மையிலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வண்டி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ வேறு லெவலுங்க. மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க அந்த சைட்லாம். ஆனால் நம்ம ஏரியாவில் மழை பெய்யலையா, இந்த சைடு மழை பெஞ்சிருக்குங்க. பாருங்களேன், ஃபுல்லாக வண்டி சேறு ஈரமாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது அங்கிட்டு மழை பெய்யலை இங்கிட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்குது வண்டி. நானே இப்போ தான் பார்க்குறேன். சரி, இன்ன வரைக்கும் வெள்ளையங்கிரியும் போனதில்லை. பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. இண்டிகேட் போட்டு திரும்பிட்டாங்க பசங்க. வெள்ளையங்கிரி மலை கிளம்பியாச்சுங்க. என்னாச்சு? ஓகே, யானை வருமாங்க? 5 பேர்த்த முடிச்சிருக்காமுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. காய்ஸ், இந்த வெள்ளையங்கிரிக்குள்ள வரப்போ எல்லாம் கேர்ஃபுல்லாக வாங்க காய்ஸ். நைட்டு ஈவினிங் டேத்தில் வந்தீங்கன்னா. யாரு காய்ஸ்? கொஞ்சம் வாங்க வேமா. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் காய்ஸ் யானை வருது, அப்புறம் இன்னும் விலங்குகள்லாம் நிறையா வருதுங்கிறாங்க. போவையிலேயே ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. சரி பார்ப்போம் காய்ஸ், பார்த்து போவோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. நீங்கள் போனால் சரி. வெள்ளையங்கிரி மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஈஸாவுக்கு கிளம்பி வந்து ஈஸா வழியால் அங்கே வெள்ளையங்கிரி போயிட்டு ஈஸாவுக்கு போகலான்ட்டாங்க. அது வழியால் தான் ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க பசங்க.
ஓகே, இங்கே போயிட்டு ஜாலியாக இங்கேயும் சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேயும் போய் விளாக் எடுப்போங்க. நம்ம வந்துட்டு வந்தது ஒன்று எங்கள் அப்பாவை பார்க்குறது ஏசுன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். பட்டு இப்போ வெள்ளையங்கிரிக்கும் போகிறோங்க. அங்கேயும் போயிட்டு கேட் எதுவும் பூட்டியிருக்காங்களா என்னன்னு தெரில. வெள்ளையங்கிரி மலை இது ஹில்ஸில் தாங்க வண்டி ஏற மாட்டிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹில்ஸில் ஏற மாதிரி தெரியல. ஃபஸ்ட் டைம் வர்றதுனால கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோங்க. உண்மையிலே சும்மா வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் வேறு லெவலாக தாங்க இருக்குது நமக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கு இங்கே வந்து பாருங்களேன், சில்லுன்னு அந்த பனிமூட்டத்தோட யாருமே உள்ளே வரல கைஸ். அப்பா இங்கே ஆள் இருக்காங்க. யானையெல்லாம் கிட்ட அதிகம் நடமாட்டம் இருக்குதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தாடி, இதுதானா வெள்ளையங்கிரி? இன்னும் மேலே போகணுமான்னு நினைக்கிறேங்க கைஸ். கேட்டு பூட்டியிருக்கு கைஸ். ஒரு வந்தாச்சு கைஸ் வெள்ளையங்கிரி. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.